Hello friends, இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மாவு பிசையாம garlic பரோட்டா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இப்போ நம்ம பரோட்டா வீட்ல செய்யணும்னா நம்ம கைவலிக்க மாவு பிசைஞ்சு ஊற வெச்சி அதுக்கு அப்புறம் பரோட்டா செய்வோம். இந்த ரெசிபி வந்து அந்த மாதிரி இல்ல. இந்த பரோட்டாக்கு வந்து நம்ம மாவு பிசையாம சாஃப்ட்டா ரொம்ப ஈஸியா வந்து இப்போ உங்களுக்கு பரோட்டா செஞ்சு காட்ட போறேன். இந்த பரோட்டாக்கு சைடு டிஷ் வந்து நீங்க நார்மலா பரோட்டாக்கு என்னென்ன சைடு டிஷ் சாப்பிடுறீங்களோ அதே இதுல வெச்சி சாப்பிடலாம். நீங்க பன்னீர் பட்டர் மசாலா வெச்சி சாப்பிடலாம், சிக்கன் கறி ஏதாவது செய்யலாம், இல்லனா குருமா இந்த மாதிரி எது வேணாலும் வெச்சி சாப்பிடலாம். அப்படி இல்லனா இந்த பரோட்டா வந்து நீங்க ராப் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். பன்னீர் உள்ள ஸ்டஃபிங் வெச்சிட்டு பன்னீர் ராப், சிக்கன் 65 ராப் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். இன்னொரு வீடியோல வந்து பன்னீர் ராப் இல்லனா சிக்கன் ராப் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இப்போ garlic பரோட்டா எப்படி நம்ம மாவு பிசையாம ரொம்ப சுலபமா ரொம்ப டேஸ்டா செய்யலாம்னு போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, சக்கரை 1/2 ஸ்பூன், கொத்தமல்லியை கழுவி சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதா வெட்டிய பூண்டு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் பட்டர். இதை ஃபர்ஸ்ட் கலக்கிக்கோங்க. தண்ணி வந்து ஒரு கப்புல இருந்து 1.25 கப்பு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. கட்டி இல்லாமல் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாவு வந்து இப்போ உங்களுக்கு மாவு எந்த பதத்தில் இருக்கணும்னு காட்டுறேன் பாருங்க. இந்த பதத்தில் இருக்கணும் மாவு வந்து. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நான்ஸ்டிக் பேனை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி எடுத்துருக்கேன். இந்த பேனை வந்து நீங்கள் லோ ஹீட்டில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக தான் சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது பேன் வந்து. இப்போ எனக்கு லைட்டாக சூடாகிடுச்சு பேனு. இதில் வந்து நம்ம கலக்கி வச்சிருந்த மாவு வந்து ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. லோ ஹீட்டில் வச்சு நல்லா குக் பண்ணணும். 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும் இந்த பரோட்டா வந்து. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, மாவு கலரெல்லாம் வந்து. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா சுற்றி ஊற்றுங்க. எண்ணெய், பட்டர், நெய் எது வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. பட்டரு, எண்ணெய் எது வேணாலும் தடவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பரோட்டாவை திருப்பி போடலாம். ஒரு நிமிஷம் வந்து 1.5 நிமிஷம் ஆகும் ஒரு பக்கம் வேகிறதுக்கு. இப்போ நீங்கள் லோ ஹீட்டில் வச்சு தான் வேக வைக்கணும், இன்னொரு பக்கம் வேக வைக்கிறதும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு டவலு இல்லைன்னா பேப்பர் டவல் ஏதாவது எடுத்து நம்ம லைட்டாக அமுக்கி விடுங்க எல்லா பக்கமும் சுற்றி. பாருங்கள், நல்லா கொஞ்சம் உப்பி வரும் நீங்கள் அமுக்கி விட்டா. இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. திரும்பியும் டவலை வச்சு நல்லா அமுக்கி விடுங்க இந்த பக்கமும். இப்போ 2 பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூனு சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூனு கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி நம்ம வந்து பரோட்டாவில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ மேலே லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இப்போ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பரோட்டா வந்து. பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்குது. இப்போது கொஞ்சம் ஆறின அப்புறம் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பரோட்டா. உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் மாவு பிசையாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்து பரோட்டா செஞ்சு காட்டிட்டேன். உங்களுக்கு பிச்சையும் காட்டியிருந்தேன். நல்லா சாஃப்டாக இருந்தது, நல்லா வெந்து இருந்தது. இப்போ வந்து நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துடுது, பிச்சாவே கையில் வந்துடுது அப்படியே. நான் இதுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் இருந்தது, ஸோ அதை எடுத்து வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய நான் பட்டரெல்லாம் மேலே போட்டதுனால அந்த கார்லிக் ஸ்மெல்லு, பட்டர் ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். நம்ம லேயர் பரோட்டானா ரொம்ப நேரம் எடுக்கும், நம்ம ஊற வைக்கணும், மாவு வந்து நல்லா வந்து தேய்ச்சி அதுக்கப்புறம் லேயர் பண்ணி போட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து லேயர் பரோட்டா மாதிரி இருக்காது, நம்ம மதுரை பரோட்டா மாதிரி இருக்காது. அந்த பரோட்டா ரெசிபி வந்து உங்களுக்கு நான் முதலே செஞ்சு காட்டியிருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பரோட்டா செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஏன்னா நம்ம லோ ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்ம இதுக்கு நான் ரொம்ப நேரம் மாவு பிசைய தேவையில்லை, ஊற வைக்கலாம் தேவையில்லை, நம்ம உடனே வந்து செஞ்சு சாப்பிட்டுடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.